பிதா குமாரன் பசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். ஆரம்ப ஜெபம் செய்வோமாக. அன்புள்ள பரமபிதாவே, உம்மை தொழுது கொள்ளவும் நீர் எங்களுக்கு தயவாய் சொல்லுகிறதை கேட்கவும் நாங்கள் உம்முடைய ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய திருவார்த்தைகளை கேட்டு எங்கள் பாவங்களுக்காக நாங்கள் வருத்தமடைந்து உயிருள்ள போதும் மரண வேளையிலும் எங்கள் இரட்சகராகிய கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை தினந்தோறும் பின் சென்று நல் நடத்தையில் வளரும்படி உம்முடைய பரிசுத்தாவை கொண்டு இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் எங்கள் மனதை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று உம்மை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் யாரும் ஒன்றாயிருந்து நம்முடைய பாமாலில் உள்ள 11வது பாமாலை மகா அதிசயங்களை என்கின்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோமா?
கடவுளே, நாம் அனைவரும் நம்மை சொல்லித் தருகின்ற விதமாய் நம்மளால் படியேற்று நம்முடைய பாவங்களை பாவரிக்கும் மூலமாய் அறிக்கை செய்வோமாக. தெய்வம் இரக்கமுள்ள கடவுளே, நாங்கள் திருக்குணத்திலே உருவாகி பாவிகளாய் பிறந்து எங்கள் சிந்தையிலும் வார்த்தையிலும் செய்கையிலும் பெரும்பாலும் ஒப்புக்கொள்கிறோம். எங்கள் நடத்தின்படி எங்கள் சரிகட்டுகளானால் நாங்கள் கோபத்துக்கும் தண்டனைக்கும் உட்படுவோம். ஆகியோம் கடவுளே, எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னித்து நாங்கள் மெய் விசுவாசத்திலும் நல்நடைகளும் நிறைத்திருந்து உம்மை சேவிக்கும்படி சகலமான ஆசார பாசங்களை நீக்கி எங்கள் மனதில் பசுத்தாவியின் ஆசிரியர்களும் பிதாவாகிய கடவுளே, பிள்ளைகளாக எங்களுக்கு இறங்கும் தயவாக துணை செய்தவர்களும் குமாரனாகிய கடவுளே, உங்கள் ஜனமாக எங்களுக்கு இறங்கும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பசுத்தாவியாகிய கடவுளே, எங்களுக்கு இறங்கும் சகல சத்தியத்துக்குள்ளும் தயவாக எங்களுக்கு ஆமென். கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் துன்பந்த மரணத்தை விரும்பாமல் அவன் தன் தீய வழியை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்புகிறார். கடவுள் தமது ஒரே குமாரனில் விசுவாசம் இருக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெறும்படி அவரை தந்தருளி எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவருடைய நாமத்தை துதிப்போமாக. இந்த நாளுக்குரிய சங்கீத பகுதியை நாம் முறைமுறையாய் வாசிப்போமாக. சங்கீதம் 125. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருளிமாம் போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். நீதிமான்கள் அநியாயத்திற்கு தங்கள் கைகளை நீட்டாதபடிக்கு ஆதாமியத்தின் கொடுங்கோல் நீதிமானுடைய சுதந்திரத்தின் மேல் நிலைத்திராது. கர்த்தாவே நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும். தங்கள் கோணலான வழிகளுக்கு சாய்கிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரர்களை போக பண்ணுவார். இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு என்பதே. இந்த நாளுக்குரிய பழைய ஏற்பாட்டு பகுதியும் நிருப வாக்கியத்தையும் நாம் வாசிக்க கேட்போமாக. திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 4ஆம் ஞாயிறாகிய இந்த தினத்தில் வாசிக்கும்படியாக பழைய ஏற்பாட்டு பகுதி என்னாகமம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 தொடங்கி 27 முடிய. என்னாகமம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 27 வரை. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து கொள்ள வேண்டியதாவது,
கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையை இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுக்க கடவர் என்பது. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூறக்கடவர்கள். அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார் என்பது. திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 4ஆம் ஞாயிறாகிய இந்த தினத்திலே வாசிக்கும்படியாய் குறிக்கப்பட்டிருக்கின்ற நிருப பாடம், அது அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 துவங்கி 17 வரை. ரோமர் 14 வசனங்கள் 7 முதல் 17 வரை. நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை, ஒருவனும் தனக்கென்று மரிக்கிறதும் இல்லை. நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம். கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன? நாம் எல்லோரும் கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே. அந்தபடி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறது. ஆதலால் நம்மில் ஒருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக. ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடங்களையும் போடலாகாதென்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள். ஒரு பொருளும் தன்னிலே தீட்டுள்ளதல்லவென்று கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுக்குள் அறிந்து நிச்சயித்திருக்கிறேன். ஒரு பொருளை தீட்டுள்ளதென்று எண்ணிக்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு அது தீட்டுள்ளதாயிருக்கும். போஜனத்தினாலே உன் சகோதரனுக்கு விசாரம் உண்டாக்கினால் நீ அன்பாய் நடக்கிறவன் அல்ல. அவனை உன் போஜனத்தினாலே கெடுக்காதே, கிறிஸ்து அவனுக்காக மரித்தாரே. உங்கள் நன்மை தூஷிக்கப்பட இடம் கொடாதிருங்கள். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது என்றார் என்பவைகளே வாசிக்கப்பட வேண்டிய நிருபாகம் வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளின் வார்த்தையை கேட்டு அதை காத்துக் கொள்கிறவர்களை பாக்கியவான்கள். நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து நம்முடைய வீட்டுக்குள்ளேயும் விசுவாச பிரமாணத்தையும் அப்போஸ்தலர் விசுவாச அறிக்கை மூலமாய் அறிக்கை செய்வோமாக. நான் பிசாசையும் அவன் செயல் எல்லாவற்றையும் அவன் ஆளுநர்கள் எல்லாவற்றையும் விட்டு வருகிறேன். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவை கடவுளை விசுவாசிக்கிறேன். ஒருவரே குமாரனும் நம் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பசுத்தாவினாலே கன்னிமரியிலிருந்து பிறந்து பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்து உயிர்த்தெழுந்து பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை வாக்கு வைக்கிறார். அவருக்கு உள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார் என்று விசுவாசிக்கிறேன். பசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவாக பசுத்தாவையும் பசு ஐக்கியத்தையும் பாவமன்னிப்பையும் நிறைவேற்றையும் நித்திய ஜீவனையும் விசுவாசிக்கிறேன். ஆமென்.
மறுபடியும் கலந்துகின்ற வண்ணமாக நம்முடைய கீர்த்தனுள்ள 217வது கீர்த்தனை அன்பே பிரதானம் சகோதரர் அன்பே பிரதானம் என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம். நம்முடைய பிதாவாகிய கடவுளிலிருந்தும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலிருந்தும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஜெபம் செய்வோமாக. வாரும் தூய ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னம் இந்த நேரத்துக்கு இருக்க கிருபை செய்யும். உம்முடைய வசனத்தை கேட்டு உம்மை கேட்டவர்களாய் நாம் ஜீவிக்கும் கிருபை செய்யும். இயேசு மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 4ஆம் ஞாயிறாக இந்த நாளிலே வாசித்து தியானம் செய்ய குறிக்கப்பட்ட சுவிசேஷ பகுதியை நாம் யாவரும் வாசிக்க கேட்போமாக. அது பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் முதல் 48ஆம் வசனம் வரை. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் முதல் 48ஆம் வசனம் வரை. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா
பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள் என்றார் என்பது. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த திருச்சபையாரே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தையும் அன்பையும் முதலாவது நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று வாசி கேட்ட இந்த சுவிசேஷ பகுதி, இட்ஸ் a challenging Bible verse. ஒரு சவால் கொடுக்கின்ற ஒரு திருவசனமாய் இந்த சுவிசேஷ பகுதி நமக்கு இருக்கின்றது. அதுவும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை செய்யுங்கள் என்று அதிகமாய் வலியுறுத்துகின்றார். அது என்ன சவால் நிறைந்த ஒரு வசனம் என்றால், இந்த மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இந்த வசனத்தை வாசித்த பொழுது இந்த வசனத்தின் பிரகாரமாய் இன்று கிறிஸ்தவர்களாகிய பெரும்பான்மையானவர்கள் நாம் இதை செயலில் செயல்படுத்துகின்றவர்களாய் இருக்கின்றோமா என்கின்ற ஒரு கேள்வி என் முன்னே வைந்தது. ஒருவேளை என்னை நான் சுய பரிசோதனை செய்கின்ற பொழுது இந்த வசனத்தில் இருக்கின்ற ஒரு காரியத்தை நான் செய்கின்றேன். அது என்னவென்றால், இந்த 44ஆம் வசனம் கடைசி வருகின்ற ஒரு வார்த்தை, ஜெபம் பண்ணுங்கள். அந்த ஜெபம் பண்ணுகின்ற பழக்கம் வழக்கம் கிறிஸ்தவர்களாகிய நம் அனைவரிடத்திலும் இருக்கின்றது. நம்முடைய ஜெபங்கள் எப்படிப்பட்ட ஜெபமாய், யாருக்காய் ஜெபிக்கின்றவர்களாய் நாம் இருக்கின்றோம் என்றால், நம்முடைய குடும்பத்தாருக்காகவும் நம்முடைய நண்பர்களுக்காகவும் நமக்கு நன்மைகள் செய்தவர்களுக்காகவும் நாம் கடவுளுக்கு நன்றி சொல்கின்றவர்களாகவும் அவருடைய தேவைகளை சந்திக்கப்பட வேண்டும் என்கின்ற காரியத்திற்காகவும் ஜெபிக்கின்றவர்களாய் நாம் இருக்கின்றோம். ஆனால் இந்த வசனத்தில் சொல்லியிருக்கின்ற பிரகாரமாய் நம்முடைய சத்துருக்களுக்காக, நம்மை சபிக்கின்றவர்களுக்காக, நமக்கு துன்பத்தையும் நிந்தையையும் நம்மை பகைக்கின்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கின்றோமா என்றால் அது ஒரு கேள்விதான். ஆனால் ஒரு சில சமயங்களில் நம்முடைய சத்துருவுக்காக, நம்மை பகைக்கின்றவர்களுக்காக, நம்மை நிந்திக்கின்றவர்களுக்காக, நமக்கு துன்பத்தை கொடுக்கின்றவர்களுக்காக நாமும் கடவுளிடம் மன்றாடுகின்றவர்களாய் இருக்கின்றோம். ஆனால் அந்த மன்றாடு எப்படிப்பட்ட ஒரு மன்றாட்டாய் இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, கடவுளே, இவன் எனக்கு இந்த தீமையை செய்தால் அவனை நீர் பார்த்து கொள்ளும். அல்லது இப்படியாக ஜெபிப்போம், எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடு, நானும் அவனுக்கு பதிலுக்கு பதில் செய்ய வேண்டும். ஒரு இப்படியாக ஜெபிக்கின்றவர்களாக நம்மில் ஒரு சிலர் இருக்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த திருச்சபையாரே, ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சுவிசேஷத்தின் மூலமாக நம் ஒவ்வொருவரையும் செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற, வலியுறுத்துகின்ற காரியம் என்னவென்றால், நம்முடைய சத்துருக்களை சிநேகியுங்கள், நம்மை சபிக்கின்றவர்களை ஆசீர்வதியுங்கள், நம்மை பகைக்கின்றவர்களுக்காக நம்மால் முடிந்த நன்மைகளை செய்யுங்கள், நம்மை நிந்திக்கிறவர்களுக்காகவும் நமக்கு துன்பம் கொடுக்கின்றவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுகின்ற கிறிஸ்தவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று நமக்கு இந்த வசனத்தின் மூலமாய் திருவுளம் பற்றுகின்றார். உண்மையிலே இந்த வசனத்தில் சொல்லியிருக்கின்ற பிரகாரமாக நம்முடைய வாழ்விலை இதை கடைபிடிக்க முடியுமா என்றால் மிகப்பெரிய ஒரு சவால். இந்த வசனத்தை நம்மால் கடைபிடிப்பது என்பது மிக 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 கடினமான ஒரு காரியம். ஏனென்றால் நாம் இந்த உலகத்திலே, சமுதாயத்திலே
வாழுகின்ற பொழுது நாமும் மனிதர்களாய் நாம் ஜீவிக்கின்றோம். நமக்கு யாராவது ஒருவர் ஒரு சிறு துன்பத்தை, நிந்தையை, அவமானத்தை நமக்கு ஏற்படுத்துவார்கள் என்றால் அவர்கள் மீது நாம் மிகுந்த கோபத்தை வெளிப்படுத்துகின்றவர்களாகவே நாம் இருக்கின்றோம். ஆனால் உண்மையான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகின்றவர்களாய் நாம் இருப்போம் என்றால் நாம் இந்த வசனத்தில் இருக்கின்ற பிரகாரமாய் நமக்கு துரோகத்தையும், நமக்கு துன்பத்தையும், நம்முடைய சத்துருக்களையும், பகைவரிடத்திலும் அன்பையும் ஆசீர்வதிக்கின்றவர்களாகவும் அவர்களுக்காய் ஜெபிக்கின்ற கிறிஸ்தவர்களாகவும் நாம் வாழ வேண்டும். இதை நடைமுறைப்படுத்துவது என்பது சற்று கடினமான ஒரு காரியமாயிருந்தாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரியான ஒரு வாழ்வை அவர் வாழ்ந்து காண்பித்து விட்டு போயிருக்கின்றார். அவர் சிலுவையில சொன்ன முதலாவது வார்த்தையை நாம் அனைவரும் நன்கு அறிந்திருக்கின்றோம். இயேசு ஆண்டவரை துன்பப்படுத்தினவர்கள், இயேசு ஆண்டவரை மிகவும் அசிங்கப்படுத்தின, அவமானப்படுத்தினவர்களுக்காய், அவருடைய சத்துருக்களுக்காய், அவருடைய பகைவர்களுக்காய் அவர் சொல்லியதுதான் அந்த சிலுவையில் சொன்ன முதலாவது வார்த்தை, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கின்றார்கள். ஒரு முன்மாதிரியான வாழ்வை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கின்றார். இன்று நாமும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கின்ற பொழுது அவர் அவருடைய வாழ்வில் கடைபிடித்த ஒவ்வொரு செயலையும் நம்முடைய வாழ்விலும் நாம் கடைபிடிக்கின்றவர்களாய் இருக்கின்ற பொழுதுதான் நாமும் இயேசுவின் பிள்ளைகளாய், சீடர்களாய் இருக்கின்றோம் என்பதிலே எவ்விதமான சந்தேகமில்லை அல்லவா? கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த திருச்சபையாரே, நாம் வாசிக்கின்ற இந்த சுவிசேஷ பகுதியிலும் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்துல அழகான ஒரு உதாரணத்தை அங்கே இயேசு ஆண்டவர் சொல்லுகின்றார். அங்கே சொல்லுகின்ற ஒரு காரியம் என்னவென்றால், அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுகின்றார். இந்த பூமியிலே சூரியன் உதிக்கின்ற பொழுது நல்லவர்கள் மீது மாத்திரம் நல்ல வெளிச்சத்தையும் வெயிலையும் கொடுக்கின்ற பிரகாரமாகவும், தீமை செய்கின்றவர்கள் மீது அது நெருப்பை கக்குகின்ற விதமாக அவர் படைக்கவில்லை. எல்லோருக்கும் சமமாய் அந்த சூரியனை அங்கே வெளிச்சத்தை உண்டு பண்ணுகின்றார். அது மாத்திரமல்ல, நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகின்றார். இங்கேயும் கூட நாம் பார்க்கின்ற பொழுது நீதி செய்கின்றவர்கள் மீது நல்ல மழையையும், அநீதி உள்ளவர்கள் மீது கல்மழையையும் கொடுக்காத கடவுள் எல்லோரையும் சமமாய் நடத்துகின்ற, எல்லோரையும் நேசிக்கின்ற, எல்லோர் மீதும் அன்பு பாராட்டுகின்ற ஆண்டவராய் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கின்றார் என்பதற்கு இதைவிட மிக சிறந்த ஒரு உதாரணம் எதுவும் இல்லை. இன்றைக்கு நாமும் கூட நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற பொழுது நாமும் இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற அனைவர் மீதும் அன்பு செலுத்துகின்ற கிறிஸ்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இன்று நாம் வாசிக்கின்ற நிருப வாக்கியத்துல ரோமர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாயிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குறிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கின்றது. அந்த தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே நாம் பிரவேசிக்க வேண்டும் என்றால் நாம் நீதி உள்ளவர்களாகவும் சமாதானம் உள்ளவர்களாகவும் பசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷத்தை பெற்றுக் கொண்டவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். இவை எல்லாவற்றையும் நாம் எப்பொழுது பெற்றுக்கொள்ள முடியும்? மறுபடியுமாய் இந்த மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் இருக்கின்ற பிரகாரமாய், சத்துக்களை நேசியுங்கள், சபிக்கின்றவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கின்றவர்களுக்கு நன்மை செய்யுங்கள்,
நம்மை நிந்திக்கின்றவர்களுக்காகவும் நமக்கு துன்பத்தை கொடுக்கின்றவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுகின்றவர்களாய் நாம் இருக்கின்ற பொழுது நாம் நீதி உள்ளவர்களாகவும் சமாதானம் பண்ணுகின்றவர்களாகவும் பசுத்தாவினால் உண்டாகும் அந்த சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொண்டவர்களாகவும் இருப்போம். அப்பொழுது நாமும் கடவுளுடைய ராஜ்யத்திற்குள்ளே நிச்சயமாய் பிரவேசிக்க முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியுது அல்லவா? கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த திருச்சபையாரே, நாம் இந்த வசனத்தின் பிரகாரமாய் நம்முடைய வாழ்விலே நாம் கடைபிடித்து ஜீவிக்கின்ற பொழுது நாம் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். நாம் வாசிக்கிற இந்த பகுதியிலேயே நாம் பெற்றுக்கொள்கின்ற ஒரு முக்கியமான ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால், நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள் என்று 45ஆம் வசனத்தில் சொல்லப்படுகின்றது. முதலாவது நாம் பெற்றுக்கொள்கின்ற ஆசீர்வாதம், நாம் கடவுளின் பிள்ளைகள் என்கின்ற மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். இன்று நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு தகப்பனாய் பெற்றோராய் நாம் எந்த மாதிரியான நன்மைகளை செய்கின்றவர்களாய் நாம் இருக்கின்றோம் என்பதை நாம் அனைவரும் நன்கு அறிந்திருக்கின்றோம். நம்முடைய பிள்ளைகளை நாம் மிகவும் கண்ணு கருத்துமாய் பாதுகாப்போம். ஒருவேளை அவர் உடல்நிலை சரியில்லை என்றால் அவருக்கு வேண்டிய அனைத்து காரியங்களையும் நாம் முன்னின்று செய்கின்றவர்களாய் இருப்போம். இதை ஏடிக்க பதிவு செய்கிறேன் என்றால், நம்முடைய குழந்தைகளுக்கே நாம் இவ்வாறாய் அன்பு பாராட்டுகின்ற பொழுது, கடவுளின் பிள்ளைகளாய் நாம் மாறிவிடுகின்ற பொழுது, கர்த்தர் நம்மை எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாய் பாராட்டுகின்றவர்களாய், எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாய் நம்மை பாதுகாக்கின்றவர்களாகவும் அவர் இருப்பார் என்பதை நாம் நன்கு அறிந்திருக்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த திருச்சபையாரே, நாம் இந்த வசந்திருக்கின்ற பிரகாரமாய் நம்முடைய சத்துருக்களை நாம் நேசிக்கின்ற பொழுது கர்த்தர் கொடுக்கின்ற மிகப்பெரிய ஆசீர்வாதம், கடவுளின் பிள்ளைகளாய் நாம் மாறுகின்றோம். நிறைவாக நாம் பெற்றுக்கொண்ட மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், நாம் வாசிக்கின்ற பழைய ஏற்பாட்டு பகுதியிலே என்னாகமும் 6ஆம் அதிகாரம் 24, 25, 26ஆம் வசனத்தில் இருக்கின்ற ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். அது என்னவென்றால், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பது ஆரோனின் ஆசீர்வாதம் என்று சொல்லப்படுகின்ற வசனங்கள். நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கின்ற பிரகாரமாய் நம்முடைய சத்துருக்களை, நம்முடைய பகைவர்களை நாம் நேசிக்கின்றவர்களாகவும் ஆசீர்வதிக்கின்றவர்களாகவும் அவர்களுக்காய் நாம் ஜெபிக்கின்றவர்களாகவும் நாம் இருக்கின்ற பொழுது நாம் பெற்றுக்கொள்ள மிகப்பெரிய ஆசீர்வாதம், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை காத்துக் கொள்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். அது மாத்திரமல்ல, அவருடைய முகத்தை நம்மேல் பிரகாசிக்க பண்ணி நம்மேல் கிருபை உள்ள ஆண்டவராய் இருக்கின்றார். அது மாத்திரமல்ல, அவர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுகின்ற ஆண்டவராய் இருக்கின்றார் அல்லவா? கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த திருச்சபையாரே, நாம் இந்த சமுதாயத்திலே வாழுகின்ற பொழுது நம்மிடத்திலே கோடி கோடியாய் பணம் இருக்கலாம், ஒருவேளை நம்மிடத்துல மிகப்பெரிய ஒரு வீடு இருக்கலாம், கார் இருக்கலாம், பங்களா இருக்கலாம், அனைத்து உலக பிரகாரமான காரியங்களும் அதிகமாய் இருந்தாலும் சமாதானம் இல்லை என்றால் இவை ஒன்றும் பிரயோஜனம் இல்லை என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். நம்முடைய உள்ளத்துல சமாதானம் தேவை என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் நம்முடைய வாழ்வில நாம் தொடர்ந்து செயல்படுத்துகின்ற கிறிஸ்தவர்களாய் இருக்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோமாக. எங்கள் அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை நாம் தியானிக்க பிரகாரமாய்
ஒரு சவாலான ஒரு வசனம். எங்களுடைய வாழ்விலே இதை கடைபிடிக்க வேண்டும் என்றால் மிகப்பெரிய ஒரு சவால் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் அறிந்திருக்கின்றோம். ஆனாலும் ஆண்டவரே, நீர் எங்கள் ஒவ்வொரு இடத்திலும் எதிர்பார்க்கின்ற இந்த ஒரே ஒரு காரியம் என்பதையும் திருமறை மூலமாய் நாங்கள் அறிந்திருக்கின்றோம். இந்த வசனத்தில் இருக்கின்ற பிரகாரமாய் எங்களுடைய சத்துருக்கள் மீதும், எங்களை பகைக்கின்றவர்கள் மீதும், எங்களை நிந்திக்கின்றவர்களுக்காகவும், எங்களுக்கு துன்பத்தை கொடுக்கின்றவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றவர்களாய், அவர்களை ஆசீர்வதிக்கின்றவர்களாய், அவர்களை நேசிக்கின்றவர்களாய் நாங்கள் இருக்க கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சி கேட்கின்றோம். இதற்கு தடையாய் இருக்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் நீர் அறிகின்றீர் ஆண்டவரே. அந்த தடை எல்லாவற்றையும் நீர் எடுத்து போட வேண்டும் என்று கெஞ்சி கேட்கின்றோம். உம்முடைய பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருக்க கிருபை செய்யும். இந்த நேரத்தில் ஆண்டவரே, எங்கள் ஆற்காலத்தில் திருச்சிவைக்காய் நாம் பாது வருகின்றோம். ஒவ்வொரு திருச்சியிலும் கண்ணோக்கி பாரும். எங்களுடைய தேவையான அனைத்து கிருபியாய் நீ சந்திக்கப்பட வேண்டும் என்று கெஞ்சி கேட்கின்றோம். பொருளாதாரத்தை நீர் அறிகின்றீர் ஆண்டவரே. எங்களுடைய திருச்சபையின் பொருளாதாரத்தையும் வளர்ச்சியடைய செய்ய வேண்டும் என்று கெஞ்சி கேட்கின்றோம். குறிப்பாக எங்களுடைய விருத்தாசனம் குறிச்சேகத்துக்காய் பாது வருகின்றோம். உம்முடைய பிரசன்னம் எங்களுடைய திருச்சபையாரோடு கூட இருக்க கிருபை செய்யும். ஒவ்வொரு திருச்சபையாயும் ஒவ்வொரு திருச்சபையினுடைய குடும்பத்தையும் நீர் அதிகமாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சி கேட்கின்றோம். வேலைத்தின் மத்தியில் இருக்கின்றவர்களுக்காய் பாது வருகின்றோம். அவருக்கு வேண்டிய நல்ல சுகம், வேலை, ஜீவனை கிருபையாய் தாரும் சுவாமி. இந்த கொரோனா என்கின்ற தொற்று நோய் இந்த உலகத்தில் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கின்றது ஆண்டவரே. அந்த கொரோனா தொற்று நோய் முற்றிலுமாய் அடிந்து போக கிருபை செய்யும். மென்மேலும் பரவாமல் தடுத்து நிறுத்தும் சுவாமி. இதனால் பாதிக்கப்பட்டிருக்கின்றவர்களுக்காய் பால் வருகின்றோம். அவருக்கு வேண்டிய நல்ல சுகம், பலன், ஜீவன், நல்ல மன தைரியத்தையும் கிருபையாய் தர வேண்டும் என்று நோக்கி நாம் விண்ணப்பம் செய்கின்றோம் ஆண்டவரே. குறிப்பாக இந்த கொரோனா தொற்று நோய் சுகப்படுத்தக்கூடிய மருந்தை மிக விரைவில் கண்டுபிடிக்கப்படவும், அந்த மருந்து கொஞ்ச விலையில அனைவருக்கும் கிடைக்கும் கூட கிருபை செய்யும். இந்த இக்கட்டான சூழ்நிலை எங்கள் உதவியாக இருக்கின்ற ஒவ்வொருளையும், நல்ல நண்பர்களையும் என் ஆசீர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளும். துதிக்க நமக்கு மேல் ஆற்றுமிக்க செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பரமக்கும் பிதாவே, நாம் பசுப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமணத்திலே செய்வது போல பூமியில் செய்யப்படுவதாக. அன்று வேண்டிய ஆகாரத்தின் தாரும் எங்கள் விரதமாய் மன்னிக்கிறது போல பாற்றும் மன்னியும். எங்கள் சோழி பிரேஸ் பண்ணாமல் தீமை ரசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் நம் அனைவரோடும் இப்போதும் எப்போதுமிருந்து பாதுகாத்துக் கொள்வதாக, ஆமென். நம் மறுபடியும் கவலை துதிக்கின்ற வண்ணமாக நம்முடைய பாமாலையில் உள்ள 371வது பாமாலை, கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிப்பேன் என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம். Amen.
செய்து உன்னை கிருபையால் இருப்பாராக. ஆண்டவர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் முடிவு ஜெபம் செய்வோமாக. அன்புள்ள பரமபிதாவே, நாங்கள் உம்முடைய சித்தத்தின்படி விசுவாசிக்க வேண்டியதையும் செய்ய வேண்டியதையும் எங்களுக்கு கற்றுப்படுத்த உம்மை மனதார சோதரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உமது வார்த்தையை நன்மனதில் பாதுகாத்து விசுவாசத்தில் பலப்பட்டு சன்மார்க்கத்தில் விருத்தியாகி ஜீவகாலத்திலும் மரண வேளையிலும் ஆறுதல் அடையும்படியாக இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியை கொண்டு எங்களுக்கு துணை செய்தல்ல வேண்டும் என்று உம்மை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். எல்லோருக்கும் ஸ்தோத்திரம்.